ஒரு ஸ்திரீயாகப்பட்டவள் தன் பதிவிரத தர்ம கடமையை ஸ்ரத்தையுடன் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு அவள் தன் பதிவிரத கடமையை சரிவர கடைபிடிப்பாளேயானால் தன் கணவனோடு வனத்தில் வாழ்ந்தாலும் வளமாகத்தான் வாழ்வாள். ஆனால் அவ்வாறு அல்லாமல் தன் கடமையில் இருந்து தவறினால் மாட மாளிகையில் இருந்தாலும் அவள் மனதிற்கு என்றும் அமைதி கிடைக்காது. இந்த அம்மாவும் பொண்ணும் நடிச்சு கவுக்குறதுல கில்லாடிங்க. அட்லீஸ்ட் ஒருத்தராவது அவங்க டயலாக நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க. இவங்கள தைரியமா ஸ்டேஜுக்கு அனுப்பலாம். வாவ் மா, என்னமா பெர்ஃபார்ம் பண்ண. ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ மா. அக்கா, நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. அப்படியே கதாபாத்திரமாவே மாறிட்டீங்க. எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிருச்சு தெரியுமா. அழுகைய கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டேன். இப்ப அடுத்து உங்க முன்னாடி வரப்போறது மந்தரை கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிற பாட்டி நான்தா திருமதி மைதிலி அவர்கள். அவங்க கூடவே கையேயி கதாபாத்திரமா திருமதி பிரமிளா அவர்கள். கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க. ஏய், என்னடி இடுப்புல கை வச்சிட்டு நிக்கிற? உன்னோட கேரக்டர் மந்திர, அதனால நீ இப்படி குனிஞ்சுகிட்டு தான் நிக்கணும். உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. நல்லாவே பண்றீங்க. பேசாம மந்திரையா நீங்களே பண்ணிடுங்க. நான் பண்ணல. நான் எதுக்கு மந்திரையா பண்ணணும்? எனக்கு தான் கைகையை கொடுத்துருக்காள. உன்னை அதிகாரம் பண்றதா என் வேலையே. ஓஹோ, அதிகாரம் பண்ணுவீங்களா? நீங்க மட்டும் ஏதாவது சீன்ல என்ன கால் அமைக்கி விடுன்னு சொன்னீங்க, அந்த நிமிஷமே அந்த கேரக்டர் நான் விட்டுருவேன். அப்படியா? அத போய் அத்தை கிட்ட சொல்லு. என்கிட்ட ஏன் சொல்ற? அவங்க கிட்ட எதுக்கு சொல்லணும்? நீங்க தானே அதிகாரம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ கேட்கணும். புரியுதா? நான் இப்படிதான் அதிகாரம் பண்ணுவேன். நீ அதெல்லாம் கேட்டுதான் நான் கேட்க மாட்டேன். Just stop it. இங்க இருக்கிற யாருக்கும் உங்க டயலாக்ஸ் மேல அக்கறையே இல்ல. நீங்க எல்லாரும் இப்படியே பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் பண்ணவங்க அப்புறம் ஏன் உயிரை வாங்குவாங்க? அக்கா, நீங்க ஏன் ஆக்டிங்க பாக்கலையே? நான் ஃபுல்லா ரெடி ஆயிட்டு வந்திருக்கேங்க. உங்களால கிடைச்ச சான்ஸும் போயிடுச்சு. தேங்க் காட் இந்த டிராமா முடிஞ்சிருச்சு. லெட்ஸ் கோ. அடடா, என்னமா பண்ணீங்க சரளா. நான் அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாங்க கிளம்புறோம். சம்பந்தி, என்ன அதுக்குள்ள அவசரம்? இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல வேண்டாமா, வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் சீக்கிரமா கிளம்புறோம். சரி, நான் டிரைவரை வர சொல்றேன். அவன் உங்களை வீட்டுல விட்டுருவான். சரி, வரங்க. டைமண்ட் ஷூட்டிங்ஸ், ராஜ் என்டர்பிரைசஸ், ஜேபி பிரிண்டர்ஸ், அப்புறம் எஸ்ஆர்பி கன்ஸ்ட்ரக்டர்ஸ். என்ன பேருடா படிச்சிட்டு இருக்க? இல்லடா, நமக்கு ஸ்பான்சர்ஸ் தேவையில்ல. அதுக்கு எந்த கம்பெனி சரியா இருப்பான்னு பார்த்துட்டு இருக்கேன். தெரியாத புது கம்பெனிக்கு போனா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸை சொல்லி கொள்ளுவானுங்க. இல்லைன்னா லட்சக்கணக்கில் கமிஷன் கேட்பாங்க. என்ன வேணா சொல்லு, பிரக்யா ரொம்ப விவரமானவங்க தான். என்ன வச்சுக்கிட்டு என் எதிரியை பாராட்டி பேசுறியா? பாராட்டலடா, நான் உண்மை என்னவோ அதைத்தானே சொல்றேன். எப்படி பார்த்தாலும் அது உனக்கு தானடா ப்ராஃபிட். ப்ராஃபிட்டா? இங்க பாரு, பிரக்யா உன்னை ஏமாத்தி உன் சொத்தையெல்லாம் அவங்க பேருக்கு மாத்திருக்கலாம், உன் பிசினஸையும் டேக் ஓவர் பண்ணிருக்கலாம். ஆனா அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். அதனாலதான் எம்ப்ளாயி விஷயத்துல நடந்த ஃப்ராட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட இப்ப நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஃபண்ட்ஸையும் அவங்க எவ்வளவு ஈஸியா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீ என்ன வேணாலும் சொல்லுடா அபி, அவங்க கிட்ட தனிப்பட்ட திறமை இது ஒன்று இருக்கு. அதெல்லாம் எனக்கும் பண்ண தெரியும். ஆனா அந்த மாதிரி சின்ன வேலை எல்லாம் நான் பண்ண மாட்டேன். உனக்கு செய்ய பிடிக்கலன்னா பரவாயில்லடா, நீ செய்ய வேண்டாம். ஆனா அந்த ப்ராஃபிட்டை நீ அனுபவிக்கலாம். ப்ராஃபிட்டா? பிரக்யாவோட நீ பார்ட்னர்ஷிப் போட்டுக்கோங்கிற. பார்ட்னர்ஷிப்னா? இங்க பாரு, எப்படி இருந்தாலும் நீ அவங்க சொல்ற வேலையை தான் செய்ய போற. அதுவும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டீங்கன்னா வர லாபத்துல உனக்கு ஷேர் கிடைக்கும் இல்லையா? இல்லடா, எனக்கு அவளோட ஹெல்ப் எல்லாம் வேண்டாம். ஆனா எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். என்னோட ஹெல்ப்பா? என்னோட ஹெல்ப் எதுக்கு வேணும்? அவ என்ன டெய்லி பணத்துக்காக அவகிட்ட கெஞ்ச வைக்கிறா. டே அண்ட் நைட் டார்ச்சர் பண்றா. எனக்கும் தனக்கும் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கா. இது எல்லாத்துக்கும் அவளை பழி வாங்க ஏதாவது செஞ்சே ஆகணும்டா. இந்த ஏதாவதுக்கு என்ன அர்த்தம்? ஏதாவதுனா லைக் அவ அழும்போது நான் பார்த்து சிரிக்கணும். அதே மாதிரி அவ என் முன்னாடி விரலை நீட்டி பேசினா அந்த விரலை உடைச்சிடணும். என் முன்னாடி கத்தி பேசினா அப்படியே அப்படியே குரவழிய பிடிச்சிடணும். என்ன டார்ச்சர் பண்ண நினைக்கிறவ டார்ச்சர் அனுபவிக்கணும். இவ்வளவு சிக்கலான விஷயத்தை யோசிக்கணும்னா முதல்ல எனக்கு எனர்ஜி வேணும்டா. எனர்ஜியா? இன்னுமா புரியல? நான் அம்மு கிட்ட பேசணும்டா. அவளுக்கு ஏதாவது நல்ல ஐடியா தோணுச்சுன்னா நமக்கு சொல்லுவா. இன்னொரு பக்கம் நீயும் நல்லா யோசி. ஏதாவது நல்ல பிளான் வந்துச்சுன்னா சொல்லு. ஏண்டா என்ன யோசிக்க சொன்னா நான் என்னடா யோசிப்பேன்? டே, நீ பிரக்யாவோட போட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ஐடியா தானா வரும். சரியா? இப்ப நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். பாய்.
பிரக்யா, தனுவை பத்தி நமக்கு முழுசா எந்த விவரமும் தெரியாது. ஆனா அதே நேரத்துல ஆலியா அப்படி இல்ல. அவளை சின்ன வயசுல இருந்து வளர்த்ததே நான் தான். அதனால முதல் வேலையா ஆலியாவுக்கு எதிரா நாம ஒரு பிளான் போட்டாகணும். தனு அப்புறம் பாத்துக்கலாம். பாட்டி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்ன பிளான் பண்றது? அத பத்தி யோசிப்போம். ஆனா பிளான் போடுறதுக்கு முன்னாடி ஆலியாவோட பலகீனம் என்னங்கறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு தாக்கணும்னா அவ ஆடி போயிடுவா. ஆலியாவோட பலவீனம்னு பார்த்தா ஒண்ணு பணம், இன்னொன்னு பிரபாவோட 2 முறை தவறி போன அவ கல்யாணம். கல்யாணம் அதுதான் நம்ம ஆயுதம். நீ எதுவும் பேசாத, என்னோட பிளானை கேளு. நாளைக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அப்ப நான் ஆலியாவோட கல்யாணத்தை பத்தி எல்லாரும் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறேன். அத கேட்டதும் ஆலியா நிச்சயமா டென்ஷன் ஆவா. அந்த நேரத்துல நீ வந்து சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்க. அப்ப அவ இன்னும் பதட்டம் ஆயிடுவா. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. கரெக்ட் பாட்டி. நான் அவளுக்கு கோவம் வர மாதிரி பண்ணனா அந்த கோவத்துல என்ன பழி வாங்கணும்னு நினைப்பா. அதுக்காக இது வரைக்கும் அவளுக்கு யார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள போய் அவ மீட் பண்ணுவா. அப்ப நாம அவங்க 2 பேரையும் ரெட் ஹேண்டடா புடிச்சிடலாம். ஓ காட், உங்களோட ஐடியா சூப்பர் ஹிட் பாட்டி. உன் பாட்டியே சூப்பர் ஹிட் தானே, அப்ப என் ஐடியா மட்டும் சூப்பர் ஹிட்டா இல்லாம இருக்குமா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. ராபின், ராபின், என்னம்மா இதுல உனக்கு என்னதான் ஆச்சு? இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி உனக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு போனா, இப்ப திரும்பவும் எதுக்கு கூப்பிடுற? அப்போ தாகமா இருந்தது, அதான் தண்ணி கேட்டேன். பசியில இப்போ என் உயிரே போயிடும் போல இருக்கு, அதான் அவனை நான் திரும்ப கூப்பிட்டேன். திடீர்னு பயங்கரமா பசிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் செஞ்சு கழிச்சிட்ட? நீ கத்துறதுல இந்த கட்டிடமே ஆடிடும் போல இருக்கு. அதுவா, ரொம்ப நேரமா வசனம் பேசுறேன்னா நிறைய பேசி பேசி வயிறு அப்படியே உள்ள போயிடுச்சு, அதான் பசிக்குது. சரி சரி, முதல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டுருங்க. நார்மலாவே நீங்க பேசுறதை தாங்க முடியாது, இதுல பசியில வேற புலம்புனீங்கன்னா நாங்க சத்தம். ஆஹா, என்னது இது? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. காலையில நான் கொடுத்த டோஸ் நல்ல வேலை செய்துன்னு நினைக்கிறேன். இந்து, எனக்கா? அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். உங்க ஊர்ல நல்ல பையன் யாராவது இருக்கானா? எனக்கா இப்படி கேட்டுட்டீங்க? எங்க ஊர்ல அடுக்கடுக்க எத்தனை நல்ல பசங்க இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வயசுல வயசு பசங்களை பத்தி நீங்க ஏங்கா கேக்குறீங்க? கண்டபடி உளராதடி. நான் கல்யாண டென்ஷன்ல இருக்கேன், உனக்கு இது விளையாட்டா இருக்கா? யாரோட கல்யாணம்? ஆலியா கல்யாணம் தான். ஆலியாவுக்கு கல்யாணம் பண்ணதா உங்க ஊர்ல நல்ல பையன் இருக்கானான்னு கேட்டேன். பட் வாட்ஸ் ராங் வித் யூ? கல்யாணம் தானே, நேரம் வரும்போது அது தன்னால நடக்க போகுது. கல்யாணம் எல்லாம் தன்னால நடக்காது, நாம தான் நடத்தி வைக்கணும். பாட்டி நான் என்ன நீ வாய மூடு. பெரியவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது சின்னவன் நீ நடுவுல பேசக்கூடாது. கல்யாணங்கிறது வாழ்க்கையில முக்கியமான விஷயம். சரி இந்து, நீ சொல்லு. உங்க ஊர்ல நம்ம ஆலியாவுக்கு ஏத்த மாதிரி நல்ல பையன் யாராவது இருக்கானா? பசங்கள்ல இருக்காங்க அக்கா, ஆனா ஆலியாவுக்கு ஏத்த மாதிரி இல்லையே. நீ என்ன சொல்ற இந்து? ஆலியாவுக்கு ஏத்தவன் இல்லையா? இங்க என்ன புது பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு? இதுக்கு நடுவுல புகுந்து மாட்டிக்கிறத விட ஒதுங்கி நின்னு வேடிக்கை பாக்குறதே மேல். ஆலியா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது எதுவா இருந்தாலும் அது நீங்களே பாத்துக்குங்கக்கா. ஒண்ணு நீங்களே மாப்பிளைய பாருங்க, இல்லன்னா அவ யாரையாவது லவ் பண்றாளான்னு கேளுங்க. ஓ ப்ளீஸ் பாட்டி, எனஃப் இஸ் எனஃப். நீங்க எல்லாரும் என்னோட கல்யாணத்தை நினைச்சு டென்ஷன் ஆக வேண்டாம். அதுவும் இல்லாம இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஒருவேளை நான் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னா யூ டோன்ட் வரி. நான் ஓகே சொன்னா பசங்க வரிசை கட்டிட்டு வந்து நிப்பாங்க. ஹே ஆலியா, அப்படின்னா நீ எனக்காக ஒரு தடவை கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்ல. ஏன்னா எப்பேற்பட்ட மாப்பிள்ளைங்கெல்லாம் உனக்காக லைன்ல நிக்க போறாங்கன்னு பாக்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. What do you mean by எந்த மாதிரியான பசங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க யார் தான் விரும்ப மாட்டாங்க? அதத்தான் நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அப்படி யாரு தவிக்கிறாங்க? நீ கொஞ்சம் வாய மூடியா? பெரியவங்க பேசும்போது இடையில பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த வீட்ல நான் பேசுறதுக்கு யாரோட பெர்மிஷனும் வாங்க தேவையில்லை, ஏன்னா இந்த வீடு என்னோடது. பிரக்யா, இந்த வீடு வேணா உன்னோடதா இருக்கலாம், ஆனா இந்த ஃபேமிலி உன்னோடது கிடையாது. இது ஃபேமிலி டிஸ்கஷன். எங்க ஃபேமிலி டிஸ்கஷன்ல நீ தலையிடாத, ஏன்னா உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆலியா, இது வேணா உன்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி மேட்டரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது மணி மேட்டர். உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கு என்னோட பணம் தான் செலவாக போகுது. அதனால நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறங்கிற விஷயம் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத பிரக்யா, ஏன்னா இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதனால உன்னோட பணமும் செலவாக போறது இல்ல. ஆலியா, நீ விஷயத்தை மழுப்புற. இப்ப விஷயம் பணத்தை பத்தி இல்ல, நீ கல்யாணத்தை மறுக்கிறத பத்தி தான். ஆக்சுவலா உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க யாரும் ரெடியா இல்லைங்கிறத உண்மை.
இனஃப் இஸ் இனஃப். என்னாச்சு ஆலியா? நான் பேசுறது பிடிக்கலையா? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க பிரக்யா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னை ரிஜெக்ட் பண்றாங்கங்கறத மறைச்சிட்டு கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நாடகம் ஆடுவா ஆலியா? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேச அதிகமா எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆலியா. ஏன்னா உன் பின்னாடி இருக்கிற உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டு. நீ பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. ஆனா 2 முறை அந்த கல்யாணம் தவறிடுச்சே, ஏன்? அத்தனை வருஷமா உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச பையனே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். உன்னோட கல்யாணம் தடைப்பட்டு போச்சுன்னோ நீ இன்னும் செட்டில் ஆகலைனோ இங்க நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. ஆனா எனக்கு மட்டும் பிரபாவோட லைஃப் பாழாகாம தப்பிச்சிருச்சேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவையில்லாம என் கோபத்தை அதிகமாக்காத. இல்லைன்னா என்ன என்ன பண்ணுவ நீ? உன்னால முடிஞ்சா லைஃப்ல செட்டில் ஆகி காட்டு எனக்கு. ஆலியா, கல்யாணங்கிறது 2 உள்ளங்களுக்கும் 2 குடும்பங்களுக்கும் சம்பந்தப்பட்டது. அடுத்தவங்களோட குடியை கெடுக்கணும்னு நினைக்கிற உனக்கு இத பத்தி எல்லாம் எங்க தெரிய போகுது? ஒரு விஷயம் சொல்லவா, சரியான ஆம்பளை எவனும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டான். இன்ஃபேக்ட் என்னோட அசிஸ்டன்ட் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டான். என்ன ரோஹித், நீ ஆலியா மேம கல்யாணம் பண்ணிக்க ரெடியா? பாத்தி ஆலியா, ரோஹித் கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைச்சிட்டான். இதுல இருந்து என்ன புரியுது? உனக்காக லைன்ல நிப்பாங்கன்னு சொன்னியே, அந்த லைன் உருவாகாமலேயே மறைஞ்சு போச்சு. அந்த ஆலியா சாதாரணமானவ இல்லம்மா. பாட்டி பிரக்யா கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்க? அவ்வளவு சுலபமா அவளை நம்ம வலையில விழ வைக்க முடியாது. இத பாருமா, எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவளை நீ எதுவும் சொல்லாத, அவகிட்ட பேசாத. முடிஞ்ச வரைக்கும் அவகிட்ட இருந்து விலகியே இருமா. அவ கோவத்துல என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. அவ அம்மு விஷயத்துல நடந்துகிட்டத இன்னி வரைக்கும் மறக்க முடியல. என்னை பத்தி கவலைப்படாதீங்க பாட்டி, நான் ஜாக்கிரதையா இருக்கேன். என்னன்னு பாட்டிக்கிட்டே கேட்டுற அப்படிதான். பாட்டி. அபி, என்னப்பா இந்த நேரத்துல என்ன விஷயம் சொல்லு. தூக்கம் வரலையா? என் பாட்டியே என்கிட்ட இருந்து சில விஷயங்களை மறைச்சா எனக்கு எப்படி பாட்டி தூக்கம் வரும்? நான் எந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சேன்? நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கலனா என் எதிரி கிட்ட நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. பாட்டி, பொய் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க 2 பேர் பேசுறத பார்த்தப்போ அவ உங்க மேல கோவப்படுற மாதிரியோ இல்ல ஆர்டர் பண்ற மாதிரியோ தோணல. என்னமோ உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே இல்லாத மாதிரி ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, உண்மைதான்ப்பா. நான் அப்படித்தான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். எதுக்காக பாட்டி? வேற என்ன பண்ண சொல்ற? நீதான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேங்கிறியே. அப்படி எந்த விஷயத்தை பத்தி நான் கவலைப்படலன்னு சொல்லுங்க. ஆலியாவோட கல்யாண விஷயத்தை தான் சொல்றேன். அவளுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? வயசு பொண்ணை வீட்டுல வச்சிருக்கிறது எவ்வளவு தர்ம சங்கடமான விஷயம்னு உனக்கு எங்க புரிய போகுது? அதுக்கு நீங்க அவகிட்ட பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதை நீங்க என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? என்ன அபி, நீ இன்னும் விவரம் தெரியாத பையனாவே இருக்கியே. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் அவ முடிவுப்படிதான் நடக்கும். உனக்கும் தனுவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை கூட அவ நிறுத்தி இருக்கா. அதனால அவளோட சம்மதம் இல்லாம ஆலியாவோட கல்யாணத்தை நம்மளால எப்படி நடத்த முடியும்? அது விஷயமா தான் நான் அவகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு தெரிஞ்ச இடத்துல ஆலியாவுக்கு நல்ல பையனா பார்க்க சொல்லியிருக்கேன். அவளுக்கு மரியாதை கொடுத்து அன்பா சொன்னாதான் எந்த எதிர்ப்பும் சொல்லாம ஆலியா கல்யாணத்தை நடத்தி வைப்பா. என் ஒரே பேத்தியோட சந்தோஷத்துக்காக அவகிட்ட தன்மானத்தை விட்டு கெஞ்சறதுல குறைஞ்சா போயிடுவேன். ஆலியாக்காகவே இருந்தாலும் நீங்க அவகிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல பாட்டி. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நான் டென்ஷன்ல இருந்தேன், பிஸியா இருந்தேன். ஆனா இப்ப சொல்லிட்டீங்கல்ல, ஐ வில் ஹேண்டில் எவ்ரிதிங் பாட்டி. அதுல சந்தேகமே இல்ல. உன் பொறுப்பு என்னங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அபி. அதே நேரத்துல நீ என்னையும் தப்பா எடுத்துக்க கூடாது அபி. நான் எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் செய்யறேன். அந்த பிரக்யா எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் பறிச்சுட்டா பாட்டி. பாட்டி ப்ளீஸ், நீங்க அவகிட்ட பேசாதீங்க. நம்ம ஆலியா மாறிட்டா, நான் உயிருக்கு உயிரா விரும்பின பிரக்யா அவளும் மாறிட்டா பாட்டி.
இப்போ இந்த வீட்ல எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்ல பாட்டி. நீங்களும் மாறிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை நீங்களும் என்னை ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் செத்து போயிடுவேன் பாட்டி. இன்னைக்கு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. எக்காரணத்தை கொண்டு என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவங்கிட்ட உண்மையே சொல்ல முடியாது, அதுக்காக பொய் சத்தியமும் பண்ண முடியாது. ப்ராமிஸ் பண்ணுங்க பாட்டி. எனக்கு வேற வழி தெரியல கடவுளே, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வாங்க. நான் வர மாட்டேன். ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, என் கூட வாங்க. இட்ஸ் an order. நான் அதை விட ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், என்னால வர முடியாது. இல்ல இல்ல, என்னோட முக்கியமான வேலை உங்களோட முக்கியமான வேலையை விட ரொம்ப முக்கியமானது. என் கூட வாங்க. சொன்னது புரியல, வர முடியாதுன்னு. இங்க பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பான்சர் கிட்ட இருந்து வீடியோ கால் வந்திருக்கு. டீல் ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட பேசணுமா? நீங்க பேசலனா டீல் கேன்சல் ஆயிடும். அதனால எனக்கு லாபமா நஷ்டமா நான் ஏன் கவலை பண்ணோம்? அது உன்னோட பிரச்சனை. நான் பாட்டி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். பாட்டி, நீங்க முதல்ல எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. பண்ணுங்க பாட்டி. நீங்க என் கூட வரலனா நானும் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க பாட்டி. நீ வா. அதிகாரம் வேண்டாம், வேலை உங்களோடது. வாங்க மேடம். தட்ஸ் பெட்டர். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. பிரக்யா தினம் மனசார எவ்வளவு துடிச்சிருப்பா. இந்த ஒரு சம்பவத்துக்கே நான் அபி பேசினதை கேட்டு மனசு இறங்கி போயிட்டேன். ஆனா அவ எப்பவும் அவன் கூடவே இருக்கா. அவ மனசை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. ஓ மை காட், ஓ மை காட், இந்த ஆலியா எங்க போனானே தெரியலையே. வீடு முழுக்க நான் தேடி பார்த்துட்டேன். அவ எப்பவுமே இந்த மாதிரி தான். சின்னதா ஒண்ணு சொல்லிட்டா பொறுத்துக்க முடியாது. அந்த பிரக்யா ஏதாவது சொல்லிட்டு அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவ கோவத்துல ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜனா. போய் அவளை தேடு, தடுத்து நிறுத்து. இந்த தடவை அவ முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சானா அப்புறம் என்னோட லிஸ்ட்ல இருந்து அவளை நிரந்தரமா தூக்கிடுவேன். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க லிஸ்ட்ல இருந்து தூக்கணும் என்ன? நானே அவளுக்கு காணோம். ஹாலியா தான் ஃபோன் பண்றா. ஹாலியா, நீ எங்க இருக்க? என்ன சொல்ற ஆலியா நீ? ஆனா அவசரப்படாத ஆலியா, நான் சொல்றது கொஞ்சம் நீ. Damn it. என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? ஆலியாக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. சின்ன வயசுல இருந்து அவ அப்படிதான். என்ன நடந்துச்சு அத முதல்ல சொல்லு. ஆலியா இப்போ ஆந்திரால இருக்கா. என்ன? எதுக்கு? ஆலியா அங்க ஒரு கில்லரை ஹையர் பண்ணிருக்காளாம். நவராத்திரி அன்னைக்கு பிரக்யாவை டார்கெட் பண்ணிருக்கா. அவ பிரக்யாவை ஒரேடியா தீர்த்து கட்ட முடிவெடுத்துட்டா. அதுக்காக அவ எதுக்கு ஆந்திராக்குள்ள போனா? அவ அங்க இருக்கும்போது இங்க பிரக்யாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பழி நம்ம மேலதானே விழும். என்னை பத்தி அவ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. ரொம்ப செல்ஃபிஷா இருக்கா. இந்த நிலைமையில நான் எப்படி ஜெயிலுக்கெல்லாம் போவேன்? அட தொட்டாசு, நீங்க மாதிரி இப்படி தொட்டதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்காத. கண்ணீரே வர மாட்டேங்குது, நீ தான் கஷ்டப்பட்டு வர வச்சுட்டு இருக்க. வாழ்க்கையிலேயே முதல் முறையா இப்பதான் உன் ஃப்ரெண்டு புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணிருக்கா. என்ன சொல்றீங்க? ஆலியாவுக்கும் பிரக்யாவுக்கும் நடுவுல நடக்கிற பனிப்போரை பத்தி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்ப பிரக்யாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பழி யார் மேல விழும்? ஆலியா மேலதான். ஆனா ஆலியா எங்கல வெளியூர்ல இருக்கா. அதுதானே நானும் சொல்றேன். நான் இல்லன்னு சொல்லலையே. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது. பழி ஆலியா மேலயோ இல்ல நம்ம மேலயோ விழாது. உன் ரூட் கிளியர் ஆயிடும். உனக்கு அபிக்கும் கல்யாணம் நடக்கும். அதோட இந்த சொத்தெல்லாம் திரும்பவும் அபி பேருக்கே வந்துடும். பழையபடி நானும் ஆலியாவும் கூட்டு சேர்ந்து இந்த கம்பெனில ஃப்ராடு பண்ணுவோம். ஆட்சி அதிகாரம் எல்லாம் நம்ம கையில தான். சொடுக்கு போடுற நேரத்துல நம்ம தலையெழுத்து மாற போகுது. பார்த்துக்கிட்டே இரு. வீடியோ கால்னு சொன்ன, எங்க கால்? எங்க வரும் இப்ப கால் வரும். எதுல வரும்? போன்ல வருமா, டிவில வருமா, ரேடியோல வருமா, லேப்டாப்ல வருமா? எதுல? லேப்டாப்ல தான் கால் வரும். லேப்டாப் எங்க வரும்? நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன்.
கால் எங்க? லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதானே கால் வரும். லாகின் பண்ணிட்டேன், கால் வரல. என்ன பண்ணுவ? யாரு ஃபோன் பண்ண சொல்லுவ? பிரபாக்கு சொல்லட்டுமா? இல்ல வீடியோ கால்ல ஃபேஸ் தெரியுமே. ஈஸ்வரா, ஏதாவது பண்ணு. முடிஞ்சா நீயே கால் பண்ணு. எங்க கால்? Where's the call? அது வரும். டைம் பாத்தீங்கல்ல? யுஎஸ்ல இப்ப விடிஞ்சிருக்கும். காலையில எல்லாரும் முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவாங்கல்ல? பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணுவாங்க. அப்படின்னா இது வரைக்கும் கால் வரல. அவங்க காலே பண்ணாதப்ப நீ எதுக்கு அவசரமா என்ன கூப்பிட்ட? நான் பாட்டிக்கிட்ட எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? பாட்டி கூட தானே எப்ப வேணாலும் பேசலாம்னு நினைச்சேன். கிளையண்ட் கிட்ட கூட தான் எப்ப வேணா பேசிக்கலாம். அண்ட் உன் ஸ்பான்சர் கிட்ட நீ தான் பேசணும், நான் ஏன் பேசணும்? இல்ல நீங்க போக கூடாது, இங்க தான் இருக்கணும். கால் போங்க, பேசுங்க, கால் வந்திருக்கு. தேங்க் காட் நான் தப்பிச்சேன். ஆனா இந்த வீடியோ கால் யார் பண்ணிருப்பாங்க?